திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழகத்தில் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இதனையொட்டி தற்போது ரோஹிணி திரையரங்கத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. பேசலாம். மணிகண்டன், தற்போது ரசிகர்கள் அங்கு வர தொடங்கிட்டாங்களா? அங்க இருக்கக்கூடிய கொண்டாட்ட சூழல் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1992 நாளைய தீர்ப்பின் மூலமாக அறிமுகமாகி 2026 ஜனநாயகன் வரையில 69 திரைப்படங்கள் மூலமாக கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழ் திரையுலகில் உருவாக்கி இருக்கக்கூடிய இளைய தளபதி தொடங்கி தளபதியாக தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று ஜனநாயகன் திரைப்படத்தின் மூலமாக அவரது இறுதி திரைப்படத்தை நிறைவு செய்கிறார் நடிகர் விஜய். நடிகர் விஜயாக அவர் நடித்த அவருடைய இறுதி திரைப்படம் தமிழ்நாடு முதலமைச்சராக வெளியாக இருக்கிறது. கர்நாடகாவில் காலை 6 மணிக்கு காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டில் 9 மணிக்கு காட்சிகள் வெளியாக இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கில் நேரலை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து பல்வேறு நபர்கள் ரசிகர்கள் இங்கே குவிய தொடங்கியிருக்கின்றனர். கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. காவல்துறையினர் கட்டுப்பாடுகளை விதித்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ரசிகர்களை வெளியே நிறுத்தி இருக்கின்றனர். ரோகிணி திரையரங்கில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அப்படியே வெளியே பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் தற்போது திரையரங்குக்குள் எப்போது அனுமதிப்பார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த 34 ஆண்டுகள் 69 திரைப்படங்கள்ல பல்வேறு காட்சிகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் நடித்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவரது இறுதி திரைப்படத்தை முடித்திருக்கிறார். அவரை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து ரசிகர்கள் வந்திருக்கின்றனர். காவல்துறையினர் அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கி வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் ரசிகர்கள் திரையரங்குக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலிருந்து அவர்கள் காத்துக் கொண்டிருப்பதால ஆர்வ மிகுதியின் காரணமாக தற்போது ரசிகர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ரோகிணி திரையரங்கத்தில் அவர்களுக்கான கொண்டாட்ட நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. டிஜே இசையுடன் அந்த கொண்டாட்ட நிகழ்வுக்கு திரையரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் உற்சாகத்துடன் உள்ளே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களில் சிலரிடம் குறித்து கேட்கலாம். பிரதர், எவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கீங்க? இதே போல ரசிகர்கள் இப்போது கொண்டாட்டத்திற்காக தயாராகி வருவதால காலையிலிருந்து காத்து கொண்டிருந்தவர்கள் தற்போது திரையரங்கத்திற்குள்ள அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதே போல சென்னையில பல்வேறு திரையரங்குகள்லையுமே இதே சூழல் தான் இருக்கிறது. காலை 9 மணிக்கு காட்சிகள் தொடங்கினாலும் அதிகாலையிலிருந்தே அதிக அளவில் ரசிகர்கள் திரையரங்குகளை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். ரோகிணி திரையரங்குக்குள்ளாக இப்போது ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்கிறோம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.